மாற்றி காமிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கும். நான் மனசில் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ இந்த அம்மா இந்த அம்மா வந்து திடீர்னு என்ன பார்த்து இருந்தாங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கல, உங்க மூலமாக அவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் எனக்கு தோணுச்சு உங்களை எல்லாருடையும் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன். நீங்கள் யாரு தெரியாது, நான் யாரு தெரியாது, ஆனால் 2 பேருக்கும் கனெக்ட் பண்ணுறது வந்து சார். நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருப்பேன். 2-3 நான் சாய்பாபா மேலே என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் மாத்திரம், நேரடி அனுபவங்கள் மாத்திரம் வச்சு ஒரு புத்தகம்லாம் எழுதியிருக்கேன். அந்த கதைக்கு முன்னாடி ஒரு அனுபவம் நான் சொல்றேன். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு பெரிய கம்பெனியில், பிரெஞ்சு கம்பெனி, அதில் ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு நான் போயிட்டேன். அப்போ போனாக்க அந்த பெரிய வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் தகுதி வளர்த்துக்கணுமா இல்லையா, அதில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அதனால எனக்கு கெட்ட பேர்லாம் வந்தது. கெட்ட பேர் வந்ததுக்கப்புறம் அது வாழ்க்கையில் நான் தோல்வியை சந்திக்காத தருணம் வந்தது. அப்போது இப்போ என் மனைவி வந்திருக்காங்க. நான் அவங்க என்னுடைய தாயார் தந்தையார் தான் பெங்களூரில் புது வாசம் வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ஒரு ஒரு தோல்வி மொமெண்ட். அப்போ என்ன ஆச்சு, மனச்சிதைவுன்னு தமிழில் சொல்லுவாங்க, டிப்ரெஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டிப்ரெஷனில் ஒரு சமயம் என்ன நடக்குன்னா, முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. அந்த மாதிரி இருக்கச்சு என் கார் ஓட்டிட்டு நான் போகிறேன். பெங்களூரில் ஏர்போர்ட் இருக்கு. ஏர்போர்ட் போகிற ரோடு அவ்வளோ பிஸி ரோடு. அதில் ஒரு பாலம் ஏறி இறங்கினாக்க என்னுடைய ஆஃபீஸ் வரும். அந்த ஆஃபீஸ்க்கு நான் கார் ஓட்டிட்டு போகிறேன். போகிற வழியில் நான் சொன்னேன், பாபா நீ சொல்லி தான் இந்த கம்பெனிக்கு நான் வந்தேன். நான் எது பண்ணாலும் பாபா கிட்ட சொல்லி தான் வரும். அப்படி நீ சொல்லி வந்ததுலயே எனக்கு வந்து தோல்வி வந்து எனக்கு வேலை விட்டு போக சொல்றாங்க. நீ என்னை பார்த்துட்டு இருந்தது எனக்கு கவனிக்கிறது நிஜம்னா எனக்கு இப்போ காட்சி கொடு. நம்ம எல்லாரும் மூட நம்பிக்கை எப்படிலாம் வச்சுப்போம்ல. திடீர்னு பார்த்தா ஒரு பையில வரும், அப்புறம் எங்கேயாவது சவுத்துல போகிறோம், இப்படி பார்த்தா பாபா அப்படிலாம் நினச்சிப்போங்க. நான் கார் ஓட்டிக்கிட்டு அப்படிதான் எதிர்பார்த்தேன். எங்கேயாவது ஒரு லாரி பின்னாடி வரும், ஏதாவது ஒரு கடையில் வந்து ஒரு படம் வரும், அப்படித்தானே. ஆனா என்ன தெரியுமா அதிசயம், கூப்பிட்ட குரலுக்கு வந்து நின்னான் பாபா. பட்ட பகல்ல 8:15 மணிக்கு பிரிட்ஜ் ஏறி இறக்கத்துல அவ்வளவு கார் என்னையும் தாங்கி எல்லாம் நிறைய போகுது. ஏர்போர்ட் ரோடுல அந்த அழுக்கு பையி, வேஷ்டி, கஃப்னி, முண்டாசு எல்லாம் போட்டு பைய போட்டு என் கார் மாத்திரம் நிறுத்தணும். நான் காரை நிறுத்திட்டு ஏதோ பிச்சைக்கார போடு என்ன அப்படின்னா, பணம் கொடுத்தானா பணம் வாங்கிக்க மாட்டேன். அப்புறம் வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டேன் அந்த கஃப்னி தூள் பைய போட்டுட்டு ஏதோ ஒரு லாங்குவேஜ், இப்போ எனக்கு தோணுது அது மராத்தியா இருக்கும் அப்படின்ட்டு, ஏதோ ஒரு லாங்குவேஜில் உள்ள வரணும் அப்படின்னு. சரி நான் வந்து உள்ள வா, ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் தூரத்தில் ஆஃபீஸ் வந்துடும், அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, வேணா நான் இறக்கி விடுறேன். நான் என் பாஷையில் பேசுகிறேன், அவன் பாஷையில் பேசுகிறேன். கார்ல ஏறி உட்கார்ந்து கியர்ல வந்து கை இருக்குது, என் கையை பிடிச்சிருக்காரு, என்னையே பார்த்துட்டு இருக்கிறாரு, புன்னகைச்சுக்கிட்டே இருக்காரு. நீ தானடா கூப்பிட்ட, நான் வந்திருக்கேன், என்னோட பார்க்கலையே. ஆனா எனக்கு வந்து இதெல்லாம் நானா நம்ப மாட்டேன்ப்பா, இது பெரியார் மண் சொல்றாங்கல்ல. அப்ப நான் எனக்கு நானே சொன்னேன், மூட நம்பிக்கையெல்லாம் வேண்டாம், அவராவது வரதா இருக்கும். ஆனா வந்துருக்காரு பக்கத்துல, அவரே அந்த மாய எண்ணத்தை கொடுத்துருவார், தன்னை நம்பாத மணிக்கு பண்ணிவிடுவார். அதெல்லாம் பிற்காலத்தில் எனக்கு நிறைய சித்தர்கள் சன்னியாசிகள்லாம் பழக்கமானாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க. அவர் வந்து என்னை பார்த்துட்டே இருந்தாரு. பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு, கதவை திறந்து இறங்கிடுங்க அப்படின்னு. இறங்கினா அவர் பாட்டு இறங்கி போய் பஸ் ஸ்டாப்பில் போய் தானே நிற்கணும். நிற்கவே இல்லை, மறைஞ்சிட்டார், கண்ணு முன்னாடி மறைஞ்சார். அப்போதான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது பாபா கூப்பிட்ட குரலுக்கு வந்துட்டோம். அப்போலேருந்து பைத்தியமான. அதுக்கப்புறத்துலேருந்து நான் என்ன அவர்கிட்ட பேசினாலும், இதய சுத்தியா நான் பேசினாலும் எனக்கு பதில் கிடைக்கும். இன்னி வரைக்கும் எனக்கு என்ன வேணும்னாலும் கிடைக்கும். எனக்கு ரொம்ப குறையெல்லாம் இருக்கு, கஷ்டம்லாம் இருக்கு, ஆனா கூடவே நம்பிக்கையும் இருக்கு. எப்போ என்ன எது வரும் தெரியாது, ஆனா நிறைய வாட்டி வந்து
அப்போ வந்து ஒரு சன்னியாசி என்னுடைய ஹவுஸ் வீட்டுக்கு வந்தார். அடடே, இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ நான் சொன்னா நீ ஒரு கோயில் கட்டுவியாடா அப்படின்னா. அப்போதான் ஒரு வெறி வந்துச்சு. இது 2வது கதை மாத்திரம் சொல்லிடுறேன். நானும் கோயில் கட்டேன். நான் சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற டைரக்டர் லெவலில் இருக்கிறோம். நான் இங்க கோயில் கட்டுறது சும்மாவா? இந்த கோயில்லாம் இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரயத்தனம் இருக்கும். அப்போலேருந்து ஆனா வெறி வந்து அந்த சன்னியாசி போயிட்டு திருப்பி என்னை கூப்பிட்டு எந்த கோவில் கட்டணும் எப்போ கட்டணும்னு சொல்றதுக்குள்ள நான் அந்த கோவில் கட்டுறதுக்கான என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் பிரேயர். பாபா உனக்கு கோயில் கட்டணும், பாபா கோயில் கட்டணும். இங்க எல்லா பெண்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் எப்படி தொல்லை பண்ணுவீங்க, தினம் நச்சரிப்பீங்கல்ல, அது மாதிரி நானும் பாபாவை நச்சரிச்சுட்டே இருந்தேன். பாபா தீபாவளிக்கு துணி எடுக்க போற மாதிரி. அந்த ஆளுக்கு பொறுமையே இல்லை. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், ஒசூர்ல என்னோட ஆஃபீஸில் ஒரு 3 நாள் விழாவுக்காக பந்திப்பூர் ஃபாரஸ்ட், பந்திப்பூர் காட்டில் 3 நாள் அந்த ரிசார்ட்ல மீட்டிங். அதுக்காக நான் போனேன். நான் தான் அங்கே அந்த மீட்டிங்க்கு தலைமை தரேன் என்னோட ஆஃபீஸ். போனா அது ஒரு வியாழக்கிழமை. ஸோ காரில் போனேன்னா ஐயோ இன்னைக்கு நம்ம பாபா பார்க்கல, வெளியூர் போகிறேன் பாபா பார்க்கல அப்படிங்கிறச்சு. மாண்டியாங்கிற ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைசூர்ல மாண்டியா. ஒரு 2 நிமிஷம் தான் எடுத்துக்கிறேன். அந்த மாண்டியால அங்க ஏதோ ஒரு சாய்பாபா படம் இருக்கு. இது என்னதுன்னா இங்க பாபா கோயில், கன்னடம் எனக்கு தெரியாது. பாபா கோயில் தான். சரி உள்ள போனா முதல்ல உள்ள போறேன். அந்த கோயில் அப்பதான் அஸ்திவாரம் கட்டிட்டு இருக்கேன், பள்ளம் தோண்டி இருக்கேன். அங்க போனா எல்லாம் கன்னடம். அதுல 2-3 லேடிஸ் வந்தாங்க. அவங்க வந்து வாங்க சார் அப்படின்னா, நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? நீங்க ராகவன் சார் தானே? நான் இன்னும் பேசவே இல்லை. ராகவன் சார் தானே? ஆமா. நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அம்மா நான் தமிழ், நீங்க வேற ஏதாவது ராகவன் சார்? இல்லைங்க, பாபா சொல்லிட்டாரு. அப்போதான் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு வைப்ரேஷன். என்ன? அப்புறம் அந்த இடத்து முதலாளி வந்தார். அவர் தான் சொன்னார். அவர் வந்து கன்னட நடிகர் ராஜ்குமாருடைய குடும்ப நண்பர். அவர் வந்து அந்த கோயில் கட்டிட்டு இருக்கார். அப்போ என்ன வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி தான். சரி சார், கோவிலுக்கு ஏதாவது செய்யணும். நமக்கு தான் ஒரு ஈகோ கிருக்கெல்லாம் இருக்கு இல்லையா, என்னமோ நம்ம தான் கருணப்பிரபு எல்லாம் நிறைய கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா கேட்கறதுல ஒரு தப்பு இல்லையே அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கோவிலுக்கு ஏதாவது பண்ணலாம். பண்ணலாமே, கல் வாங்கி கொடுக்கலாம், கம்பி வாங்கி கொடுக்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம், நீங்க எதுனா பண்ணுங்க. கல்லுன்னா எவ்வளோ? அது ஒரு 1.5 லட்சம் ஆகும்பா அப்படின்னு. 1.5 லட்சமா? எனக்கு ஒரு ஒரே சிங்கிள் ஷாட்டை கொடுக்க முடியாது, 3 மாதம் டைம் கொடுப்பீங்களா அப்படின்னா அந்த சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, தம்பி என்னோட ஒரு வீடை வித்துட்டேன்னா அந்த என்டையர் கோவில் 1.5 கோடி ரூபாய் இருக்கும் செலவு. அதை நானே கட்டிடுவேன். அது அப்படி கட்டக்கூடாது, எல்லாரையும் இன்வால்வ் பண்ணணும், எல்லாரையும் சேர்த்து செய்யணும். சாய் உனக்காக போய் பிச்சை எடுக்கல, நீ எடு சாய்க்காக. ஒவ்வொருத்தருக்கும் SMS கொடு, மெசேஜ் கொடு, கால் பண்ணு. 13 ரூபா ஒரு கல் கொடுக்குறீங்களா கேடு. அப்போ என் தலையில என்னோட ஈகோலாம் போச்சு. நான் எல்லாரையும் கேட்டேன், கூச்சமே இல்லாம கேட்டேன். இந்த ஆளை நான் எல்லா காலையும் உழ வச்சேன், பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து, ஆனா நான் அது வரைக்கும் முன்னாடியெல்லாம் யார்ட்டையும் கேட்டது பழக்கமே கிடையாது. ஆனால் நான் பண்ணினேன், கிடைச்சிக்கிட்டே இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த ஆள் ஃபோன் பண்ணி, நேற்று பாபா சொன்னாரு மூர்த்தி வாங்கி கொடுக்க சொன்னார். என்ன நினைச்சு சொல்றேன், நான் என்ன பண்ணுவேன்? இல்லைங்க, எனக்கு வந்த கனவு, நீங்க பண்ணுங்க அது நடக்கும் அப்படின்னு. இதே மாதிரி மூர்த்தி நான் ராஜஸ்தான் போய் பரோடா போய் எல்லாம் எங்கெல்லாம போனா எதுலையுமே உள் மனசு திருப்தி வரமாட்டேங்குது. சரி, அப்புறம் பார்த்தா என் மேனேஜர் சொல்றாரு, இங்க பெங்களூர்லயே இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல ஒரு இடத்துல போனா அது ஒரு சிற்பக்கலை ஸ்டூடியோ. அங்க சின்னது பெருசுமா நிறைய பாபா. எதை நான் சூஸ் பண்ணுவேன்? கோவிலாச்சே, மூர்த்தியாச்சே. ஸோ அதை வந்து ஊருக்கெல்லாம் பலன் கொடுக்குறோமே, எப்படி தெரியும்? நான் தற்கொலை, எனக்கு தெரியாது. ஆனா நான் போயிட்டு சுத்தி 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 வரேன். ஒரே ஒரு பாபா சிலையில மாத்திரம் வந்து அப்படியே வைப்ரேஷன் வரும். சரி, நான் மனசுல குறிச்சு வச்சுக்கிட்டேன், இது என் சாய்ஸ் மாத்திரம் இல்லை, கோவில் கட்டுறவங்களுடைய முடிவும் இருக்கு.
அவர் இன்னும் வரல. இந்த அம்மா போறாங்க, அவங்களும் சுத்தி சுத்தி வராங்க, நிறைய இதெல்லாம் பாக்குறாங்க. அதே செலக்ட் அவங்களுக்கும் ஒரு வைப்ரேஷன், அவங்களும் என்கிட்ட சொல்லல. அப்புறம் அவர் வந்தார். அவர் வந்தோடனே நான் சொன்னேன், சார் எனக்கு இது பிடிச்சிருக்கு பாரு. அப்புறம் அடே இதுதான் நானும் பிடிச்சிருக்கு, எனக்கும் அதான் மெசேஜ். அப்புறம் அவர் சொன்னாரு, எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு, செலக்ட். மூர்த்தி வாங்கியாச்சு, கட 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 கோவில்ல கட்டி ஆரம்பிச்சாச்சு. டிசம்பர் 10, 2015 அந்த கோவில் வந்து பொதுமக்களுக்காக விட்டாங்க. இப்போ நல்லபடியாக நடக்குது. அது கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஒரு வேடிக்கை. நான் காலையில அந்த கோவிலை போய் பார்த்துட்டு நான் என்ன பண்றேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அது நான் தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்டர்ங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அங்கதான் வந்தார் பாப்பா. நான் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்ல மீட்டிங்ல போயிட்டேன். மீட்டிங்ல எனக்கு இஷ்டமில்லாத சில விஷயங்கள்லாம் நடந்தது. பொதுவாக நான் குடிக்க மாட்டேன், குடிக்கிறவங்களுக்கும் பிடிக்காது. அந்த மீட்டிங்ல குடிச்சாங்க, அதுவும் பெண்கள் தான் குடிச்சாங்க. எனக்கு பிடிக்கல, நான் தடை சொன்னேன், ஒத்துக்கல. அதனால நான் என்ன பண்ணேன், நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூங்காம பண்ணிட்டு இருக்கேன். சரி கிளம்பிடு அப்படின்னு ஒரு உள் போறேன். சரி ஹோட்டலில் சொல்லிட்டு காரை எடுத்து ரிசப்ஷன் வச்சிருங்க, நான் வந்து நான் போறேன். நான் போறேன், காரை கிளம்புறேன். காரில் வந்து டயர்னு ஒரு பெரிய சத்தம், அந்த மாவுமிஷன் சத்தம் மாதிரி. அந்த கார் வந்து ஜெர்மன் கார். ஸோ லேஸில் யாரும் இங்கே மாதிரிலாம் ஜஸ்ட் லைக் தட் யாரும் வந்து தொட்டு பண்ணிட முடியாது. ஆனால் அதுவும் காடு. நான் என்ன பண்ணுவேன், சரி ஓட்டுறேன், சத்தம் வந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு தானே, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஓட்டிகிட்டே போகிறேன். ஓட்டிட்டு போனால் அந்த கார் சத்தம் போடுறது குறையுது, சத்தம் போடுறது குறையுது, அங்கே நிற்கிற மாதிரியே தெரியும். சரி மண்டியா வந்தது, மண்டியா உள்ளே போயிட்டு அந்த அளவு போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் இங்கே தானே இருக்காரு, லோக்கல் யாராவது மெக்கானிக் இருக்காங்களா கேட்கலாம் அப்படின்ட்டு தான் போனோன்னா மறுபடியும் அந்த ஒரே குண்டு குழியமா இருக்கும் அந்த ரோடு. அப்போ கட்டிட்டு இருக்காச்சு. நான் பார்க் பண்ணிட்டு அவர் உள்ள போன பாஸ்டர் அவர்கிட்ட பேசிட்டு இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், என்னமோ பேசிட்டு வரோம். வந்து வண்டியை திரும்பி ஏற வச்ச பாஸ்டர் வண்டியில ப்ராப்ளம் இருக்கு, நான் அவர்கிட்ட சொல்லணும். அவரு சொல்றாரு, இந்த ஏரியாலே கிடையாது, பெங்களூர் வரைக்கும் டிரைவ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அங்க போய் தான் ஏதாவது மெக்கானிக் பார்க்கணும். எப்படி வரும்? சரி வேற வழி இல்லை, இன்னைக்கு நான் எடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை கிளப்புறேன். சத்தமே அந்த சத்தம் சாய் வந்து எனக்கு கொடுத்த தத்தம், என்ன கொடுத்த தத்தம் அந்த கோவிலுக்கு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் சத்தமே வரலையே, எங்க போச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்க இந்த கோவில் பண்ணணும்னு சாய் சொன்னாரு, அதுதான் மெசேஜ், நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு வழியா 2 வருஷத்துல கோவில கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்சு ரிலீஸ் பண்ணுவோம்னா வீட்டில் உட்காந்து யோசிக்கிறேன். நம்ம இந்த அப்படியே நினைச்சிட்டே இருந்தோம், படத்துல பார்த்தா சாய் வந்தது அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒருவேளை நான் அந்த மாதிரி தான் முட்டாள்தனமா எதுவும் நினைச்சுட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பாபா கிட்ட, பாபா இது வந்து ஃப்ளூக்குன்னு நினைக்கிறேன், எவனா போனா வெளில போனா சொல்லுவான், நான் நம்புவானே, அவன் மூட நம்பிக்கை ஏதாவது சொல்லுவான், நம்மளோட ஓன் சென்டிமெண்ட்ஸ். அதை போய் இது வந்து கடவுள்கிட்ட மெசேஜ் வந்ததுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி இது மாத்திரம் ஃப்ளூக் இல்ல, நீ தான் சொல்லியிருக்க, நான் தான் பண்ணியிருக்கேன், இது பிரத்யக்ஷ ஆணை அப்படின்னு சொன்னியானா எனக்கு இருக்க திமிர் பாரு. இன்னொரு கோயில் கட்டுறதுக்கு எப்படி, இன்னொரு கோயில் கட்டுறதுக்கு எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடு. ஒரு துட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனா இங்க இருக்கு நிஜமா. அப்போ நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, உடனே சொன்ன உடனே எனக்கு ஒரு கால், சேலம்ல இருந்து ஒருத்தர் பேசுறாங்க. சேலம் எருமாத்தூர்ல இப்ப கூட நீங்க படம் இருக்குது, ராமானுஜர் மணிமண்டபம்னு கட்டிட்டு இருக்காங்க. 1000வது வருஷத்துக்கு பெருசா கட்டிட்டாங்க. கட்டி இதை ரிலீஸ்லாம் பண்ணிட்டாங்க. அந்த ராமானுஜர் வழிபட்டவர்கள் வந்து 4 கடவுள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், திருப்பதி, அப்புறம் மேல்கோட்டை. 4 மூலைக்கு 4 கோவில் கட்டிட்டு இருக்காங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் கட்டுறதுக்கு ஆள் இல்லை. அதை நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு எப்போ நான் இங்க பாபாட்ட சொல்லி முடிகிறேன், அங்கேயும் கால். நான் விட்டேன், நான் தான் பண்ணேன், கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவசரமா நானும் என் ஒய்ஃபும் போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு மூர்த்தி இருந்தா இப்போ நல்லா இருக்கு. அவரை டெஸ்ட் பண்ண, அவரை கேட்டேன், அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டேன், சோதிச்சேன், எல்லாத்துலயும் என் கூடவே வந்தேன்.
பைபிளில் ஒரு வாசனை வரும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம். யாருக்கு தெரியும்? நீங்கள் பைபிளா கேள்விப்படுங்க. நானும் தான் ஃபுல்லெல்லாம் பைபிளில் படிச்சதில்லை. ஆனால் அந்த வாசகங்கள்ல எல்லாமே உண்மைதான். எல்லாமே எல்லா உண்மையும் ஒரே உண்மைதான். இந்த அனுபவங்கள்லாம் வந்து இல்லையா, அதை நான் உங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு ஆசை. ஏன் இதுக்கப்புறம் நான் யாரு நீங்க யாரும் தெரியாது. அவங்க எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். சும்மா ஏதோ வந்து சந்திச்சோம், பேசணும், பகிர்ந்துட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கூட்டவங்க தேங்க்ஸ்.